எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை தொடங்கலாம். காலை பிரார்த்தனை வாசிக்கலாம். அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். என்னுடைய அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். என்னுடைய பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் என்னுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர் வழியில் என்னை நிலைத்திருக்க செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. எனது எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கித் தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கே. நேற்றைய வகுப்புல இந்த நேப்பிங், கல்லீரலுடைய சக்தி, இதை பத்தி நம்ம பேசணும். ஏன் கல்லீரலுடைய சக்தி பேசப்படுகிறது, அதுக்கு நேப்பிங் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா, இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் நிறைய மனிதர்கள் தவறுறாங்க. உடல் ஆரோக்கியம் தப்பா போகும்போது ஆன்மீகத்துக்கான பயணமும் ஸ்டெடியா இருக்கிறது இல்லை. இப்போ நிறைய ஆன்மீக அமைப்புகள்லாம் இருக்குது. நிறைய ஆன்மீக குருமார்கள் எல்லாம் மக்கள் மீட் பண்றாங்க. ஆனா உண்மையா அவங்களுடைய நோக்கம் ஆன்மீகம் கிடையாது. அவங்களுடைய நோக்கம் உடல் ஆரோக்கியம் தான். அவங்களுக்கு ஏதாவது ஒரு வலி இருக்குது, பிரச்சனை இருக்குது, ஏதாவது ஒரு ஆபரேஷன் பண்ணுன்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. மனசுதான் ஒரு கம்ப்ளைண்ட்ன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால ஒரு ஆன்மீகத்துக்கு போயிடுறாங்க. ஆனா உண்மையா அவங்க அந்த வேட்கை ஆன்மீகத்துக்கானது அல்ல. உண்மையான ஆன்மீக வேட்கை எப்போது வரும் என்றால், முழுமையான ஆரோக்கிய நிலையில் நாம் இருக்கும்போதுதான் வரும். அப்போ நாம எல்லாருமே டாக்டர் கிட்ட போய் போய் போர் அடிச்சிருச்சு, இவர்கிட்ட போலாம். அதாவது வேற ஏதாவது மருத்துவ முறை இருக்கா? அப்படின்ற அடிப்படையில தான் பெரும்பாலானவங்கள் போறாங்க. பட் இந்த இந்த மருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கல்லீரலுடைய சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள அடக்கிடலாம். எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு அ எல்லா நோய்களுடைய தொடக்கமும் அஜீரணம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதான் மருத்துவத்தினுடைய எல்லா மருத்துவங்களுடைய ஒரு ஒத்த கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அஜீரணத்துல இன்டைஜஷன்ல இருந்து தான் எல்லாமே தொடங்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்டைஜஷன்ல என்னங்க ஃபர்ஸ்ட் இன்டைஜஷன்னா என்னங்க அப்படின்னா கேஸ்ட்ரைட்டிஸ். கேஸ்ட்ரைட்டிஸ் தான் இன்டைஜஷனுடைய அடிப்படையான வெளிப்பாடு. இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பத்தி நான் ஷார்ட்டா சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம சாப்பிடுறோம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஜீரணமாகணும். ஜீரண அக்னியை கொண்டு சிதைக்கப்பட வேண்டும்.
ஜீரண அமிலங்களை கொண்டு கரைக்கப்பட வேண்டும். ஜீரண சுரப்பு நீர்களை கொண்டு அது சமநிலைப்படுத்தப்பட வேண்டும். அதில இருக்கக்கூடிய சத்துக்களும், கழிவுகளும் பிரிக்கப்படுவதற்காக அது சமநிலைப்படுத்தப்பட வேண்டும். எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணா தான் எல்லாத்தையும் பிரிக்க முடியும். இந்த வேலை சரியா நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேலை சரியா நடக்கல. அதாவது ஜீரண அக்கினி, ஜீரண அமிலங்கள் இதெல்லாம் சரியா பாய்ச்சப்பட்டு, நாம உண்ட உணவு சரியாக ஜீரணிக்கப்படவில்லை என்றால், அந்த ஜீரணிக்கப்படாத விஷயங்கள்ல இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் கேஸ். ஜீரணிக்கப்படாத ஒண்ணுலருந்து வெளிப்படுறது தான் கேஸ். இந்த கேஸ் என்ன பண்ணும் அப்டின்னா, எல்லா இடத்துக்கும் மூவ் ஆகும். ஏன்னா கேஸோட இயல்பே மூவ் ஆகுறது தான். எங்க வேணாலும் மூவ் ஆகும். எங்க மூவ் ஆயி ஒரு இடத்துல போய் லேண்ட் ஆனாலும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய கேஸ நம்ம பாடியுடைய நோய் எதிர்ப்பு திறன் என்ன பண்ணும், அத அங்கருந்து கிளியர் பண்றதுக்கு, "நீ யார்றா நீ இங்க வந்து உட்கார்ந்துருக்க? எங்க இருந்துடா வந்த?" "நான் அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்லேருந்து வந்துட்டேங்க. முதல்ல வெளியில கிளம்புடா" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி எங்கெங்க இருக்காங்களோ எல்லாத்தையும் புடிச்சு வெளியில அனுப்புறது தான். இந்த மாரி வெளியில அனுப்பக்கூடிய செயல் நடக்கும்போது தான் நமக்கு வந்து பெயின் வருது. கழிவுகள், கழிவு காற்று அங்கங்கு தேங்கி இருக்கக்கூடிய கழிவு காற்று உடலை விட்டு நோய் எதிர்ப்பு ஆற்றலால் வெளியேற்றப்படும்போது தான் நமக்கு வலியை உணர்கின்றோம். இப்ப இதுல முக்கியமான 2 விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 1 இந்த காத்து இருக்கு இல்லைங்களா? இந்த காத்து நம்ம டயப்ரம்னு சொல்லுவாங்க இல்லையா? தமிழ்ல உதரவிதானம்னு சொல்லுவோம். அந்த உதரவிதானத்த தாண்டி மேல போக்கூடாது. இந்த உதரவிதானத்தினுடைய முக்கியமான வேலையே காத்த இந்த செஸ்ட் கேவிட்டிக்குள்ள விடாம பார்த்துக்கிறணும். ஏன்னா, இந்த கேவிட்டில இருக்கிறவங்கலாம் முக்கியமான ஆட்கள். இதயம், நுரையீரல். இங்க போய் கேஸ் போய் நின்னுகிட்டு, இதயத்தினுடைய வேலைய தடுத்துருச்சுன்னா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கத. அப்ப உதரவிதானம் என்ன பண்ணும்? இந்த ஏரியாக்கு நீ வரக்கூடாது. கீழ என்ன வேணா பண்ணிக்க அப்படின்னு சொல்லும். கீழ வந்து கேஸ் ஃபார்ம் ஆகுறது இயல்பான ஒரு விஷயமா இருக்குது. இதுல இன்னொரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கேஸ் வந்து ரத்தத்துல கலந்துரும். பிளட்ல மிக்ஸ் ஆயிடும். இந்த பிளட்ல மிக்ஸ் ஆகும்போது, பிளட்லயும் ஒரு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். அப்ப நமக்கு என்ன நடக்கும் தெரியுமா? சிறுநீரகம் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். புராஸ்டேட் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். பேக் பெயின் சம்மந்தமா இடுப்பு பிடிச்சுக்கிறது அப்படின்லாம் சொல்லுவோமா இல்லையா? அங்க பிடிச்சுக்கிச்சுங்க. இது எல்லாமே இந்த கேஸ்னால வர்றது தான். ரத்தத்துல இருக்கக்கூடிய அந்த கெட்ட காற்று வெளியேற்றப்படும்போது ஏற்படக்கூடிய விஷயங்கள் இந்த மாரியான பெயின்ஸ். கிட்னி ரீஜியன்ல பெயின்ஸ் வரும். இன்னும் சிலருக்கு இந்த டயப்ராம தாண்டி மேல போயிரும். ஏன்னா ஓவர் கேஸ். டயப்ராம தாண்டி மேல கொஞ்சம் போம்போது, இங்க வலிக்கும், குத்துற மாரி வலிக்கும், இங்க வலிக்கும். உடனே டாக்டர் கிட்ட போனோனே, நீங்க வந்து ஸ்கேன் எடுங்க, ஸ்டென்ட் வைங்க, கார்டியாக் அரெஸ்ட் ஆயிரும். அப்படி இப்படி சொன்னி அங்கேயும் அங்க போய் ஏதாவது ஒண்ணு பண்ணிருவாய்ங்க. ஸோ எல்லாமே எங்கேருந்து தொடங்குதுன்னா, கேஸ்ட்ரைட்டிஸ்ல இருந்து தொடங்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. ஒரு மனிதனுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கான்னு ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணி, இருக்கோ இல்லையோ கேஸ்ட்ரைட்டிஸ்க்கான ட்ரீட்மெண்ட்ட பண்ணி விட்டீங்கன்னா தான், அவருக்கு உண்மையிலேயே என்ன பிரச்சனைன்றதையே கண்டுபிடிக்க முடியும். ஸோ கேஸ்ட்ரைட்டிஸ கிளியர் பண்ணணும். இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ஏன் வருதுன்னா, அஜீரணத்தினால. அதாவது சாப்பிட்ட உணவு ஜீரணிக்கப்படாதனால வருது. ஏன் ஜீரணிக்கப்படல அப்டின்னா, கல்லீரலுடைய சக்தி குன்றி இருக்கிறது. இதுதான் காரணம். லிவரோட எனர்ஜி ப்ராப்பரா இருந்தா, லிவர் வந்து ஸ்ப்ளீனுக்கு ப்ராப்பர் சப்போர்ட் குடுத்து, நாம என்ன உணவ சாப்பிட்டாலும், அத ஜீரணிக்கிறதுக்கான ஆற்றல கல்லீரல், மண்ணீரலுக்கு உருவாக்கி குடுத்துரும். ஜீரண அக்கினி உருவாவதில் கல்லீரலினுடைய பங்கு மிகப்பெரியது. ஏன்னா, ஃபயர் எலிமென்ட்க்கு எனர்ஜி தர்றதே, உற்பத்தி சக்திய தர்றதே கல்லீரல் தானே. ஜெனரேட்டிவ் எனர்ஜிய தர்றது. அதேமாரி கல்லீரல் தான் மண்ணீரலுக்கு கண்ட்ரோல் எனர்ஜிய தருது. ஸோ கல்லீரல் ஸ்டேபிளா இருந்தா, நெருப்பையும், நிலத்தையும் ஒழுங்குபடுத்தி, ஜீரணத்த வந்து சிம்பிளா முடிக்க முடியும். அப்போ அஜீரணம் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். கல்லீரலின் சக்தி குறைபாடு தான் அஜீரணத்துக்கே காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கல்லீரலுடைய சக்தி குறைபாடு ஏன் நடக்கிறது என்றால், நேத்து நம்ம பேசின விஷயங்கள் தான். கண்களை அதிகமாக பயன்படுத்துவதும் அஜீரணத்துக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொன்னா, யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. சரி ஏத்துக்க வேணாம். சொல்யூஷன் குடுக்குறீங்களா? அது கிடையாது. அப்போ நம்ம அக்குபஞ்சர் படிச்சிருக்கிறதுனால நம்ம ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியும். நீங்க ஸ்கிரீன் டைம் அதிகமா இருக்குதுனாலே, தட் வில் லீட் டூ இன்டைஜஷன் அவ்வளோதான். இந்த இந்த லிங்க்க புரிஞ்சுக்கணும். இப்போ ஒண்ணும் இல்லங்க. சாப்பாடுல எவ்வளோ நச்சுத்தன்மைகள் இருக்குன்னு புரியுமா? புரிஞ்சுக்கணும் நம்ம. நம்ம வெஜிடேரியன் சாப்பிடுறோமோ, நான் வெஜிடேரியன் சாப்பிடுறோம். எல்லாத்துலயுமே நச்சுக்கள் இருக்கின்றன.
இன்னைக்கு தாவரங்கள் விளைகிறதே, இது வந்து கழிவுகளை கொண்டு தான் விளைகிறது. மழை நீரை கொண்டு விளையவில்லை. பூமியில் தேக்கி வைக்கப்பட்ட உயிரற்ற தண்ணீரை கொண்டு தான் அந்த பயிர் விளைகிறது. குப்பைகளை போட்டு தான் அந்த பயிர் விளைகிறது. அதில் என்ன உயிர் சக்தி எடுத்துக்க முடியும் தாவரங்களால்? அப்ப எல்லா உணவுகளிலுமே இன்றைக்கு நச்சு இருக்கிறது. அந்த நச்சுக்களை நீக்கக்கூடிய பொறுப்பு யாருடையது? கல்லீரலுடையது. நச்சுக்கள் நீக்கப்படாமல் அந்த உணவு ஜீரணிக்கப்படுமானால், அந்த உணவு கேஸ்ட்ரைட்டிஸா மாறும். அப்போ ஒரு 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 ஃப்ராங்கான ஒரு வெளிப்படையான ஒரு சத்தியம் என்ன என்றால், கல்லீரலுடைய சக்தி குறைபடும்போது அஜீரணம் ஏற்படுகிறது. அஜீரணம் தான் அத்தனை நோய்களுக்கும் தொடக்கம். எந்த நோய் வந்தாலும், அது எந்த நிலையில் இருந்தாலும், அதை நீங்கள் சரி செய்ய வேண்டுமானால், நீங்கள் ஜீரணத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும். ஜீரணத்தை ஒழுங்குபடுத்த வேண்டுமானால், கல்லீரலுடைய சக்திய ஒழுங்குபடுத்தணும். கல்லீரலுடைய சக்திய ஒழுங்குபடுத்தணும்னா, கல்லீரலுடைய சக்தியுடைய செலவழிப்புல கொஞ்சம் சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதை தளர்வாக்க வேண்டும். ஒழுங்காக தூங்க வேண்டும். அதுல நேப்பிங் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸ்க்ரீன் டைம குறைக்கிறது முக்கியமான விஷயம். இது போக நெறைய விஷயங்கள் நம்ம சொல்றோம். புளிப்பு தன்மைய குறைங்க எல்லாமே சொல்றோம். ஸோ எல்லாமே இந்த கல்லீரல் தான். கல்லீரல் அப்படின்னு சொல்றத விட அந்த மறசக்தி. இந்த மறசக்தியுடைய செலவில் ஒரு சிக்கனம், ஒழுக்க நெறி தேவை. இது வந்துட்டா எல்லாம் சரியா போயிடும். ஆன்மீகத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இத நீங்க ஒழுங்கா பண்ணி கேஸ்ட்ரைட்டிஸ் நீங்க மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அங்கிட்டும் இங்கிட்டும் கேஸ் பெயின் வந்து எப்படி மெடிடேஷன் பண்ணுவீங்க? ஸோ கல்லீரலுடைய சக்திய ஒழுங்குபடுத்த வேண்டும். அதுல நேப்பிங், நேப்பிங்க்காக பண்ணக்கூடிய தியானம், இதெல்லாம் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. சரிங்களா? ஸோ எப்பயுமே அத ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கும், நாளை கழிச்சும் கல்லீரல் சம்பந்தமான சில குறிப்புகள்லாம் உங்களுக்கு சொல்லப்படும். அதெல்லாம் கவனமா உள்வாங்கிக்கோங்க. ஸோ இன்றைக்கு நாம தியானம் செய்ய ஆரம்பிக்கலாம். கண்களை மூடி நம்முடைய அக உலகத்துக்குள் செல்வோம். கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம் இருக்கட்டும். உடலை அதிட்டானாவில் உறுதியாக நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு அதிட்டானா பெர்ஃபெக்ட்டா தொடங்கப்படுதோ, அந்த அளவுக்கு மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லபடியா இருக்கும். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். இயல்பான மூச்சோட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இயல்பான முறையில் அதை கவனிக்க வேண்டும். உள்மூச்சின் மீதும், வெளிமூச்சின் மீதும் கவனம் கொள்ளுங்கள். மூச்சின் மீது உணர்வு இருக்க வேண்டும். உணர்வுடன் கூடிய கவனம் இருக்க வேண்டும். மூச்சு நமக்கு தரப்படுகிறது. நாம் வாங்கிக் கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வை லேசான தன்மையில் நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு உயிர் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய உயிர் வாழ்வின் அடிப்படையே அதுதான் என்ற உணர்வோடு ஒவ்வொரு மூச்சையும் கவனிக்க வேண்டும். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். ஒரு மூச்சையும் தவற விடாதீர்கள். கவனம் மற்றும் உணர்வைக் கொண்டு அதை கண்ணியப்படுத்துங்கள்.
ஃபார்ம் 3 பிராக்டிஸ் பண்ணலாம். ப்ராப்பரா ஷிஃப்ட் ஆவுங்க. புரிதலோடு நம்ம என்ன செய்ய போறோம்? ஏன் செய்ய போறோம்? அதை எப்படி செய்யணும்? எல்லாத்தையும் புரிஞ்சுகிட்டு ஃபார்ம் 3 பிராக்டிஸ் பண்ணணும். சாட்சி பாவனை மனதிலும், உடலிலும் எந்த ஒரு நிகழ்வு, தூண்டல் நிகழ்ந்தாலும் அது குறித்து எந்த கருத்தும் இல்லை. ஆதரவோ, எதிர்ப்போ, பதில் சொல்லக்கூடிய தன்மையோ எதுவும் இல்லை. வெறுமனே அவைகளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதைப் போன்ற ஒரு நிலையை மனதில் கொள்ள வேண்டும். வெறுமனே அமர்ந்திருக்க வேண்டும். அதிட்டானாவை உறுதியாக பேணிக் கொள்ள வேண்டும். எண்ணங்களோ, உணர்ச்சிகள், தோல் உணர்ச்சிகளோ, வெறுமை தன்மையோ, தூக்கமோ, மூச்சு கவனிக்கப்படுதலோ, வெளி உலகின் சத்தங்களோ எது நடந்தாலும் வெறுமனே உங்களுடைய மனம் போன போக்கை கவனித்துக் கொண்டிருப்பது. மனம் அதன் இஷ்டப்படி எங்கும் போகட்டும். பார்வையாளர் தன்மையில் உறுதியாக நிலை பெற்றிருக்கு.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொண்டது. நம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து. கல்லீரலின் சக்தியை நல்ல முறையில் பார்த்து கொள்வதில் அடிப்படையாக இருக்கக்கூடியது வந்து ஓய்வு தான், தூக்கம் தான். நேப்பிங் அப்படிங்கிறது ஓய்வு, இரவில் நாம் கொள்ளக்கூடியது தூக்கம். இது 2ம் கரெக்டா இருந்துட்டாலே எல்லாமே சரியா நடந்துரும். அத தாண்டி நாம உணவுகள் விஷயத்துல கல்லீரலுடைய சக்திய வந்து முழுமையா வாங்கிக்கிறதுக்கான அடிப்படை என்னங்கிறத பத்தி நாளை வகுப்புல டீட்டெயிலா பேசலாம். ஆரோக்கியத்துல முழுமை இருந்தா தான் ஆன்மீகத்துல தொய்வின்றி பயணிக்க முடியும். இதை மட்டும் மறந்துவிட வேண்டாம். நாளைய வகுப்பில் நாம் சந்திக்கலாம். தேங்க் யூ வெரி மச்.